புத்திமதி சொன்னதினால் வந்த வினை. விவேக சிந்தாமணியில் ஒரு கவி. வானரம் மலைதனில் நனைய தூக்கணம் தானொரு நெறி சொல தாண்டி பீத்திடும் ஞானமும் கல்வியும் நவீன்ற நூல்களும் ஈனருக்கு உரைத்திடில் இடரது ஆகுமே. இதற்கான கதை இது. ஒரு காட்டில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அந்த ஆலமரத்தில் 2 தூக்கணாங்குருவிகள் கூடு கட்டி சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் பெரிய மழை வந்தது. தூக்கணாங்குருவிகள் 2ம் தன்னுடைய கூட்டுக்குள் நனையாமல் பாதுகாப்பாக இருந்து கொண்டன. அந்த மழையில் நனைந்து கொண்டு உடல் நடுங்கியபடி ஒரு குரங்கு அந்த ஆலமரத்தின் கிளைக்கு வந்தது. இதனை கண்ட தூக்கணாங்குருவி, ஏ குரங்கே, ஏன் இப்படி மழையில் நனைந்து சிரமப்படுகிறாய்? உன்னை விட உருவத்தில் சிறியதான நான் எப்படி கூடு கட்டி அதன் உள்ளே இருந்து கொண்டு மழையில் நனையாமல் பாதுகாப்பாக வாழ்கிறேன் பார்த்தாயா? உருவத்தில் பெரியதாகவும் என்னை விட பலசாலியாகவும் உள்ள நீ மட்டும் உனக்கென்று ஒரு கூடு ஏன் கட்டவில்லை? அப்படி கட்டியிருந்தால் இப்போது இந்த மழையில் நனைந்து துன்பப்பட்டிருக்க மாட்டாய். ஆகையால் இனிமேலாவது உனக்கென்று ஒரு கூடு கட்டிக்கொள் என்று தூக்கணாங்குருவி குரங்குக்கு அறிவுரை கூறியது. இதனை கேட்ட குரங்கு, எனக்கா புத்திமதி சொல்லுகிறாய்? என்ன செய்கிறேன் பார் என்று தூக்கணாங்குருவி கூட்டை ஒரே தாவில் பிரித்து எறிந்தது. அந்த கூட்டில் இருந்து தூக்கணாங்குருவிகளும் மழையில் நனைந்தபடி தப்பித்தோம் பிழைத்தோம் என்று பறந்து ஓடியது. இந்த குரங்கிற்கு அறிவுரை சொல்லி இப்படி நாம் மாட்டிக்கொண்டோமே. அறிவுரை சொல்லாமல் இருந்திருந்தால் நமக்கு இந்த துன்பம் வந்திருக்குமா என்று புலம்பியபடி வேறொரு மரம் தேடி அந்த 2 தூக்கணாங்குருவிகளும் சென்றது. தகுதி இல்லாதவருக்கு புத்திமதி சொன்னால் அதனால் துன்பம் மட்டுமே நேரும் என்பது இதன் மூலம் அறியலாம்.